Hi guys, welcome back to Adhiradhu channel. So இன்னைக்கு நம்ம எங்க பார்க்க போறோம்னா Jollywood. So most of you கொஞ்சம் வீடியோஸ்ல தெரிஞ்சிருப்பீங்க நாங்க வந்து ஓசூர்ல இருக்கோம்ட்டு. So இது வந்து பெங்களூர்ல இருக்கு. பெங்களூர் and மைசூர் ஹைவேல இருக்கு. பிடிதி actually சொல்லணும்னா. So மைசூர் ஹைவேல இருந்து 15 minutesல நம்ம இங்க ரீச் ஆயிடுவோம். ஆல்மோஸ்ட் வண்டர்லா மாதிரி தான் இப்போ புதுசா 3 times ஓபன் பண்ணிருக்காங்க. ஆனா இது பில்ட் பண்ணது வேல்ஸ் அவங்க தான். So mostly தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து தமிழ்நாடு அவங்க தான். So நாங்க இங்க ஃபர்ஸ்ட் டைம்காக வரோம். ஃபாதர்ஸ் டேக்காக இங்கே ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. என்ன ஆஃபர்னு வீடியோவோட சென்டரில் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நானும் எங்கள் சிஸ்டர் ஃபேமிலியும் நாங்கள் போயிட்டு வரலாம். அது வீக்கெண்ட் சண்டே வரதுனால நாங்கள் எங்கள் கிட்ஸ் கூட்டுட்டு நாங்கள் போயிட்டு வந்துடணும். என்ட்ரன்ஸ்லேயே ஸோ என்னென்னா 4 feet above இருக்கிற கிட்டுக்கு வந்து அடல்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. எங்கள் மேடமும் ஆல்மோஸ்ட் 4 இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் டிக்கெட் எடுக்க வேண்டியதாக போச்சு. நாங்கள் ஸோ எல்லோரும் அவங்கவுங்க டேக்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரு பண்ணோம். ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. என்ட்ரன்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு நல்லா உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்னாப்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ஸ்பீடாக உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என் பொண்ணு எக்ஸைட்டடே வெளியவே ஒரு சக்திமான் நம்மளுக்காக காத்துட்டு இருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பொண்ணு ஸ்கேரியாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போய் நல்லா எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்களேன் எல்லா கோலிவுட்டு ஹாலிவுட் டாலிவுட் எல்லா வுட்ஸும் இந்த ஜாலிவுட்ஸில் இருக்குது கைஸ். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பெயிண்டிங் பண்ணியிருந்தது நல்லா. இங்கே பாருங்களேன் நம்ம சூப்பர் ஸ்டாரு விஜயகாந்த், தனுஷ், விஜய் சார் எல்லாரோட ஃபோட்டோஸும் இருந்துச்சு. ஹீரோயின்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஃபோட்டோ வால் மாதிரி. ஸோ நம்ம போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் என்ன வேணும்னாலும் அங்கே அவங்கக்கிட்ட நின்றுட்டு. இதுதான் என்ட்ரன்ஸ். இதோட என்ட்ரன்ஸு அப்படியே நம்ம உள்ளே வாக் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக போனோன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்தது தான் கேண்டி லேண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது உள்ளே போனோன்னா கிட்ஸ்க்காக தான். ஆக்சுவலி இந்த என்டையர் பார்க்கே கிட்ஸ்க்காக தான். ஸோ நீங்கள் எங்கேயாவது கிட்ஸ்க்கு ஸ்பெஷலாக கூப்பிட்டு போகணுன்னு நினச்சிங்களா இதுதான் ஒரு 1 stop டெஸ்டினேஷன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்களேன் இதெல்லாம் இன்டோர் கேம்ஸு. ஸோ இது எல்லாமே நம்ம டிக்கெட் கூடயே இன்க்ளூட் ஆயிடுது. சான்ஸே இல்லை. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஆக்சுவலி கிட்ஸு. என் டாட்டர் மட்டும் எவ்ரி ஐட்டம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். எவ்ரி பிளேஸ் இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பயந்தா. ஆனால் அவங்க அப்பா ட்ரை பண்ணட்டோன்னு சொல்லி விசிறி போட்டுட்டாங்க. அப்படி தூக்கி போட்டாங்க அவளை. அதுக்கப்புறமாலேருந்து அவளே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஃபாதர்ஸ் டேக்காக இவங்க 2 பேரையும் ஸ்பெஷலாக என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு ஓவரால் வீடியோவில். ஏன்னா நான் வெறும் வீடியோகிராஃபராக மட்டும்தான் இதில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு கைஸ். இங்கே பாருங்களேன் அவங்களுமே அவங்க அப்பாவுமே ஒரு சைல்டாகி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க டாட்டர் கூட. அவளுக்கு ஒன்று போகிறதுக்கும் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே இந்த ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட், போலீஸ் அப்படி இப்படின்ட்டு அவளே டாக்டர் ஆகிட்டா. அவங்க அப்பாவை பேஷண்ட் பண்ணிட்டா. செக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த ரோல் பிளே எல்லாம் சூப்பராக ஒரு மாதிரி ஃபன்னியாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ஜெயிலுக்கு போயிட்டு என் சிஸ்டர் பொண்ணை ஜெயிலில் போட்டுட்டா. அவளும் தெரியாமல் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டா. அவளே கதவு சாத்திட்டு. ஸோ அப்படி ரொம்ப ஃபன்னியாக போச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் கேண்டி லேண்ட்லேருந்து நெக்ஸ்ட் வந்து கேண்டி வேர்ல்ட்லேருந்து நெக்ஸ்ட்டுக்கு போனோம். ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து கீழே இறங்கி போகணுன்னா ஒரு இடமா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜுக்கு போயிருந்தோம். சான்ஸே இல்லை. செட்டப்பு நம்ம ட்ரைவாகவே இது பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த ட்ரைபல் வில்லேஜுக்கு போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்களா ரொம்ப லைவ்லியாக ட்ரெஸ்லேருந்து அங்கே நடக்கிறது எல்லாமே ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு கைஸ். பிகாஸ் இந்த ஆஃபர்னால் நான் சொன்னல என்ன ஆஃபர்ன்ட்டு. அன்றைக்கி வந்து யூஸ்வலாக ஒரு டிக்கெட் வந்து 1400 to 800 ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அன்றைக்கி ஆஃபர் வந்துட்டு 2 tickets வாங்கினா 2 tickets ப்ரைஸ் பண்ண இடத்துல நம்ம 4 adults போகலாம். ஸோ இந்த மாதிரி buy 2 get 2 tickets மாதிரி இதில். ஸோ அந்த காம்போவில் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆக்சுவலி அன்றைக்கி. இப்படி இண்டிவிஜுவல் கேம்ஸும் இருந்துச்சு.
ஒரு இடத்துல. ஆக்சுவலி நாங்கள் வந்து பெங்களூரில் தான் இருக்குமான்னு எங்களுக்கே ஒரு டவுட் வர மாதிரி இருந்துச்சு. சும்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இட்டலி ஃபீலிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபவுண்டன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ்க்காக நிறைய யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்களேன், இந்த ரிப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு. ஆக்சுவலி நாங்கள் எங்கேயோ ட்ரிப் போன மாதிரி தான் இருந்துச்சு, பெங்களூர் போன மாதிரி இல்லை. என் பொண்ணை விட நாங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆனோம், அங்கே வந்தவங்க எல்லாருமே. இங்கே பாருங்களேன், இது ஒரு மெய்ஸ். ஆக்சுவலி ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, எந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணுன்னு. எங்களுக்குமே டஃப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறமா லிட்டில் இங்கிலாந்து பஸ்ஸுன்ற மாதிரி அங்கே ஒன்று சுற்றிட்டுருக்கு. டாய் ட்ரெயின்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என் பொண்ணு போகிறதுக்கு பயப்பட்டா. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க அப்பா கூட வந்தோடனே 2 பேரும் போனாங்க. இது எஸ்பெஷலி கைஸ் டைட்டானிக். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரோஸ் எங்கே இருக்க, ஜாக் எங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னா. ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே இருந்த திங்ஸு, டைட்டானிக்குள்ளேயே போன மாதிரி அந்த ரூம்ஸு. இங்கே பாருங்களேன், இது வந்து கேப்டன் கேபினெட்டாம். அதுக்கப்புறமா இங்கே உள்ளே வந்துட்டதுக்கப்புறமா நம்ம ஷிப்புள்ளேயே போகிற மாதிரி ஒரு இன்ஜின்னு. இங்கே பாருங்களேன், ஆப்ரேட்டிங்கு ரூமு, அண்டர் சி வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், ரோஸோட ரூமு, பக்கத்தில் ஜாக்கோட ரூமு, ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு அப்படி எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரோஸோட ட்ராயிங்கும் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் ரைவ்லியாக நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே பாருங்களேன், அந்த கோல் போடுற இடம் அப்படி நம்ம ஷிப்புள்ள நம்மளே இருக்கிற மாதிரி அவ்வளோ லைவ்லியாக இருந்துச்சு. சேர்ஸு இது பாருங்களேன், அவங்க 2 பேரும் உட்காந்து விளையாடிட்டு இருந்தது. அப்புறம் எண்ட் ஆஃப் என்னன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம்ல, அது கூட இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கே டைனோசர் லேண்டும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. டைனோசர் லேண்ட் கூட நம்ம உள்ளே போய் நம்மளே டைனோசர் லேண்ட் மாதிரி, மீன்ஸ் இந்த ஜுராசிக் பார்க்கு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரைடுமே. என் பொண்ணுக்கு ஆக்சுவலி டைனோசர்னால் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போவுமே டைனோசர்னு சொல்லிட்டு இருப்பாவட்ட. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நிறைய இருக்கிறதும் டைனோசர் தான். ஸோ அதனால் அவளுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக அவள் ஒரு டைனோசரையுமே ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தா. ஆக்சுவலி ரொம்ப ரியலாக லைவாக இருந்துச்சு. நீங்கள் இப்போது நம்ம ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோலாம் நம்ம கிட்ஸு காட்ட முடியுமா அப்படின்றப்போ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நாங்கள் வண்டர்லா 3-4 டைம்ஸ் போனோம். ஆனால் ஒரு வாட்டி கூட நாங்கள் என்ஜாய் பண்ணோம், அவள் அவ்வளோவா என்ஜாய் பண்ணல. பிகாஸ் 1 or 2-3 ரைட்ஸ் தான் இருந்துச்சு கிட்ஸுக்குன்றப்போ. ஆனால் இந்த பிளேஸில் எங்களை விட 200% அவள் தான் நிறைய என்ஜாய் பண்ணது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவள் ஒரு டைனோசரை கூட விடவே இல்லை. மாமி பிக் டைனோசர், ஸ்மால் டைனோசர்னு சொல்லி எக்ஸைட்டடாகி காமிச்சிட்டு இருந்தா. ஒன்றுமே எங்களுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இது ஏதாவது உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? ஜுராசிக் பார்க் மூவியில் பார்த்த மாதிரியே இல்லை. அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜுராசிக் லேப் அட்டாக்கு, ஃபஸ்ட் பார்ட்டில் டைனோசர் வர்றது, அப்படியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபென்ஸ் உடைச்சிட்டு உள்ளே போகிறது அப்படின்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேயே கூட மேலே அந்த டைனோசர் பற்றி மூவிஸ் இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்காக டைனோசர். இங்கே பாருங்களேன், ஒரு எக்குலேருந்து இந்த டைனோசர் ஆச் பண்ணுற மாதிரி, அப்புறம் இந்த ஸ்கெலிட்டந்து ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி இங்கே பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்களேன் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அப்புறம் ஒரு டைனோசர் ஹெட்டு கூட வச்சுருந்தாங்க. நம்ம போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு போனது வந்து க்ளோ கார்டன்னு சொல்லிட்டு. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட்டு க்ளோ கார்டன். ஆனால் இது ரொம்ப ப்ளைனாக இருந்துச்சுன்னு என்னோடய ஃபீலிங். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்லா இருந்துச்சு. மீன்ஸ் நம்ம ஏதோ இந்த ஃபேரி டைல் உள்ள போய் இந்த அவதார் மூவிலலாம் எப்படி இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு யோசிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. ரொம்ப டார்க்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அங்கே திங்ஸ் எல்லாமே. அப்புறம் கிட்ஸ்க்காக டாய் ட்ரெயின் கூட கொடுத்துருந்தாங்க. என் பொண்ணு 2-3 ரைடு போனோம். அதுலேயே அவங்கவுங்க அப்பாங்க தான் கூப்பிட்டு போயிருந்தாங்களே. ரொம்ப ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸு. டாய் ட்ரெயின் அப்படியே சுற்றி வந்துச்சு. ஒரே என்ஜாய்மெண்ட்டாக தான் போச்சு இவங்க 2 பேருக்கும். இங்கே பாருங்களேன், ஃபாதர்ஸ் டேக்கு அவரும் ஒரு பேபியாக ஆகி எங்கள் பேபி கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நல்ல மெமோரிஸ் கைஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி மெமோரிஸ் எல்லாம் நம்ம ரீக்ரியேட் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க அந்த லிட்டில் லண்டன் பஸ்ஸில் அப்பயே பயந்து வந்துட்டாங்க. மேடம் இப்போ அப்பா வராங்கன்னொன்னே போனாங்க ஸ்ட்ராங்காக ஏறி 2 பேரும்.
இங்கே பாருங்களேன், நான் சொன்னல வீல்ஸ் அவங்களது இதுதான். இந்த லிட்டில் லண்டன் பஸ்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போயிட்டு வந்துச்சு. ஜாலியாக போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு ஜாலியாக கத்திட்டு வந்திருந்தாங்க இவங்க. ஒரு ரைடுமே நல்லா என்ஜாய் பண்ணா கைஸ். நான் அவள் டயர்ட் ஆகலை, ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறமாவே நாங்கள் வந்துட்டு இமீடியட்டாக இந்த ஃபன் ஆக்டிவிட்டி ஜோனுக்கு போனோம். இங்கேயும் அவ்வளோவா இல்லை. இப்போ நீங்கள் வண்டர்லாக்கில் கம்பேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ கிடையாது. பட் 1 or 2 3 ரைட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் அதையும் அவள் கூட கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ நான் ஒரு ரைட் போனேன், அவங்க அப்பா ஒரு ரைட் போனோம். இந்த மாதிரியெல்லாம் மேடம் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க எங்கள் கூட வந்துட்டு. இது வந்து பலூன் ரவுண்டாக பேராஷூட் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட மேரிகோ ரவுண்ட் போயிருந்தாங்க. அப்புறம் டேஷிங் காரு, ஆல்மோஸ்ட் எல்லாமே என் டாட்டரை இந்த வாட்டி எக்ஸைட்டடாக கவர் பண்ணாங்க எல்லாமே. ஆக்சுவலி அடல்ட் டிக்கெட் அவங்களுக்கு வருதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2-3 கேம் தான் அவங்க ஆடவே இல்லை, மீதி எல்லாமே அந்த இடத்துல அவங்க கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து லன்ச் டைம் ஆயிடுச்சு. இங்கே பஃபெட் கூட இருந்துச்சு. ஆனால் நான் ஒன்று சொல்லணும், நாங்கள் வெளியே சரி பஃபெட் போகலான்னு இருந்தோம். ஏன்னா 560 per person சார்ஜ் பண்ணியிருந்தாங்க லாவிஷ்ன்ட்டு. ஆனால் போய் அங்கே ஐட்டம்ஸ் பார்த்தா அது லாவிஷே கிடையாது, அவ்வளோ இல்லை. ஆனால் பேக் சைட்லேயே பார்த்தா ஃபுட் கோர்ட்டில் நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. அங்கே நல்லாவே ஃபுட் சாப்பிட்டேன், ரீசனபிளாக இருந்துச்சு. ப்ரைஸு டேஸ்ட்டும் ஓகே, மீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜுன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்துச்சு. நல்லபடியாக எல்லோரும் ஒரு ஐட்டம் வாங்கி அந்தந்த ஃபுட்டு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து காம்போஸ் எல்லாம் வாங்கி நாங்கள் வந்து எங்கள் லஞ்சை நல்லபடியாக சாப்பிட்டு முடித்தோம். ஆக்சுவலி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ். பின்னாடி நம்ம அந்த இதுக்கு போகிறத விட, பஃபெட் போகிறத விட இப்படி நிறைய ஐட்டம்ஸ் இதுக்கு போகிறது பெஸ்ட்டு. நாங்கள் பிரியாணி, கர்ட் ரைஸு, ஒரு மீல்ஸ் இப்படி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிட்ஸ்க்கு வந்துட்டு கர்ட் ரைஸு, பிரியாணி, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் காம்போ. சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லபடியாக ஒரு மீன்ஸ் டைவ் போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் நாங்கள் எங்கள் பூலுக்காக ரெடி ஆனோம். பூல்லேயுமே அவ்வளோ நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனால் கிட்ஸ் வரைக்கும் ஓகே, வேவ் பூல் எல்லாமே அவங்க ஹைட்டுக்கு இருந்துச்சு. கிட்ஸ்க்காகவே கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், வேவ் பூல் கூட வேவ் பூலு, ரெயின் டான்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் கூட இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. மீன்ஸ் மோஸ்ட்லி இப்போ நம்ம போகிறதே வெளியே கிட்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்காக தான், அவங்க என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் கூப்பிட்டு போனோம். இதான் ரைட் பிளேஸ். ஆனால் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து பெரியவங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கே ஸ்லைட்ஸு. பெரியவங்களுக்கு கேட்டிங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வண்டர்லா போன வரைக்கும் அங்கேருந்து எதுக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி கிட்ஸ்க்காக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், என் கிட் என்ஜாய் பண்ணணும், அவரோட ஸ்பெஷல் டே ஏதாவது அவளே பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்க ஏஜுக்கு இது கரெக்டாக இருக்குது. மீன்ஸ் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க கிட்ஸு. அப்புறம் நாங்கள் போயிட்டு பூலில் நல்லா விளையாடிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலி என்னென்னா 5 o'clock வந்து ஒரு தியரட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சினிமா பற்றி அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னா அந்த டைமிங் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலி இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பெரிய ப்ரோக்ராம்ஸ், அவார்ட் ஷோ அப்படி போனேன் அப்படின்னு நாங்கள் போகிறப்பே அது ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் போய் ஜாயின் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, எல்லா சாங்ஸும் கவர் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியாவோட டோட்டல் மீன்ஸ் லாங்குவேஜஸ்ஸு, எல்லா சாங்ஸு, ஆரோபேக்ஸு எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்குமே ஜங்லிங் இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த சர்க்கஸில் தான் யூஸ்வலி இப்படியெல்லாம் போக வேண்டியதாக இருந்துச்சு. பட் இங்கேயுமே அதையும் கவர் பண்ணாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷோ பார்க்கவே லைவ்லியாக.
லாஸ்ட்டில் ஒரு இந்தியா சாங்கு டான்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஷோவை எண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது முடிஞ்ச உடனே வந்து பெரைடு இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா நாங்கள்லாம் போய் அங்கே போய் உட்காந்துட்டோம். அப்படியே ரெஸ்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பிளேஸில் வந்து ஒருத்தர் ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி இதுதான் அந்த ஷோவோட ஹைலைட்டே. அதனால் இங்கே வந்திருந்தோம். சரி கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சொல்லி கிஃப்ட் ஷாப் மாதிரி அங்கே ஒன்று இருந்துச்சு. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக ப்ரைஸியாக தோணுச்சு. இதே ஐட்டம் வெளியே வாங்கினோன்னா கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் ஓகே நாங்கள் வெளியே வர டைமுக்கு எல்லோரும் வந்து உட்காந்துருந்தாங்க. பெரேட்மே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்காக நிறைய பேர் வந்துட்டு நம்ம வந்து யூஸ்வலாக இந்த டிஸ்னி வேர்ல்டு அப்படி தான் போய் பார்த்துருப்போமே. ஆனால் நம்ம இந்தியாவிலேயே மீன்ஸ் நம்ம இருக்கிற பிளேஸ்லேயே மீன்ஸ் இந்த சவுத் இண்டியன்லேயே இவ்வளோ நல்லா பெரைட்ஸ்னால் இருக்கிறப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருந்துச்சு. ஓல் க்ரௌடு என் டாட்டர் எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட டீட்டெயில்டு வீடியோ கூட எங்கள் சேனலில் இருக்குது, என்னென்ன பெரைட்ஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. செப்பரேட்டாக எடுத்திருக்கோம். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். யாருக்காவது இது என்ன ஃபுல்லாக அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா ப்ளீஸ் அந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள் போயிட்டு, இதோட கம்ப்ளீட் வீடியோக்காக. ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ் பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்களேன், ஈவினிங் அந்த லைட்ஸில் சென்டரில் ஃபுல் டான்ஸு. இங்கே பாருங்கள் க்ரௌடெல்லாம் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இது எங்கேயாவது நீங்கள் பெங்களூரில் இருக்குது மீன்ஸ் மைசூர் ரோடில் இருக்குன்னா இது பண்ணுவீங்களா? இங்கே பாருங்கள். அதுக்கப்புறமா லேசர் ஷோ இருந்துச்சு. எல்லோரும் வந்து லேசர் ஷோ உட்காந்தோம். சேம் இந்த ஷோ கூட ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் கவர் அப் பண்ண முடியாது. இதுவுமே ஒரு தனியாக ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். என்ன இருக்குது ஷோவில் லேசரில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அதில் போய் கம்ப்ளீட் வீடியோ பாருங்கள். ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு லேசர் ஷோ. நீங்கள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க, நார்மல் லேசர் ஷோ மாதிரி இல்லை. ஏன்னா பின்னாடி பிக்சர்ஸ் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபிஷ்ஷஸ் மாதிரி ஜாலிவுட் ஒரு பர்சன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் தனியாக வீடியோ எடுத்து அதில் போட்டிருந்தோம். ஸோ யாராவது நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது ஒன் டே அவுட் டு ட்ரிப் போகலாம் பசங்களுக்காக அப்படின்னு இன்னும் அரவுண்ட் சென்னை பெங்களூர் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வர்த் இட். எஸ்பெஷலி கிட்ஸ் இருக்கிற ஃபேமிலி கண்டிப்பாக போங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஃபன்னான வீடியோஸ்க்காக நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ உங்களுக்கும் ஒரு சின்ன ஐடியா பட்ஜெட்டில் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம ஆஃப்டர் ஆல் எல்லோரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ நம்ம எதனால பட்ஜெட்டில் தான் பார்ப்போம். ஸோ பட்ஜெட்டுக்காக ட்ரிப்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போகிற இடத்துக்கு வர்த்தா இல்லையான்னு உங்களுக்கும் சொல்லிவிட்டு நீங்கள் போகலாமா வேண்டான்றதையும் அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாம். ஸோ எங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் எங்கெங்கே போகிறோம் மீன்ஸ் இன்னும் அரவுண்ட் நாங்கள் கொஞ்சம் அப்பப்போ ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்போம் எங்கள் கிட்டுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறோம். ஸோ டூ சப்ஸ்கிரைப் கைஸ் அண்ட் ஃபாலோ அஸ் ஃபார் மோர் வீடியோஸ். அப்புறம் அப்படியே ஒரு 7:30க்கு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அங்கேயே ஒரு நல்ல ஹோட்டல் இருந்துச்சு. பார்த்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பாய்.